நான் வாசித்தவரை ஒரு குடியரசில் 24 வயதில் முதலும் கடைசியுமாக வில்லியம் பிட்டு தான் இருந்திருக்க கூடும். ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி வரணும் அப்படின்றத வந்து முழுமையாக வரையறுத்து தந்தவர் வந்து பிஎன் ராவ் தான். இந்த இடைக்கால அரசுக்காக செப்டம்பர் 2, 1946 ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகிறார். அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் இந்த பொலிட்டிக்கல் டைரி என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது எங்கு தோன்றியது, அது இந்த நிலையை வந்து அடைந்து இன்று அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும், நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம், அதன்படி தான் நடப்போம் என்று தொடர்ந்து பேசி வருகிறார்கள். நாம் எந்த ஒரு காய்த்தல் ஓத்தல் இல்லாமல் இந்த அரசியலமைப்பு சட்டம் எந்த வகையில் முக்கியத்துவமானது, இது எங்கிருந்து தோன்றியது, இதனுடைய வளர்ச்சி என்ன என்பது குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். ஒரு போட்டித் தேர்வு மாணவனாக பல நேரங்களில் நான் படிக்கிற பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்னை ரொம்ப ஈர்த்தது. அதனால் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு ஆசிரியர்கள் எழுதிய புத்தகங்கள் தொடர்ந்து வாசித்ததன் விளைவாக அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சாராம்சங்கள் என்னுடைய இந்த தொகுப்பு ஒருவேளை போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உதவினால் மிக்க மகிழ்ச்சி. இதை ஒரு முதல் கட்டமாக இதனுடைய தோற்றுவாய் என்ன என்று குறித்து இந்த தொகுப்பில் பேச விளைகிறேன். முதலில் இந்த அரசியலமைப்பு சட்டம், இதனுடைய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை என்று சொன்னால் அது அரிஸ்டாட்டில். எப்படி ஒரு உயிரிலுக்கும் விலங்கியலுக்கும் ஒரு இண்டெக்ஸ், ஒரு பட்டியலை இட்டு அரிஸ்டாட்டில் எந்த வகையில் உயிரிலினுடைய தந்தையாகவும் விலங்கியலினுடைய தந்தையாகவும் இருக்கிறாரோ, அதை போலவே அரிஸ்டாட்டில் அவர்கள்தான் அரசியலமைப்பினுடைய முதல் துவக்க புள்ளி என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்தான் பல்வேறு நாடுகளில் என்ன விதமான ஆட்சி இருக்கிறது, அந்த ஆட்சியை நாம் எப்படி வகைப்படுத்தலாம் என்பது குறித்த முதல் பட்டியலை தொகுத்தவர் அரிஸ்டாட்டில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆள்பவரும் ஆளப்படுவோருக்கும் இடையே ஆன ஒரு முறையான தொகுப்பு தான் ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்கிறார். இப்போ நம்ம இந்தியன் பீனல் கோட், அது இப்போல்லாம் வந்து பாரத நியாய சன்னிதா அப்படின்லாம் மாற்றியிருக்காங்க. இந்தியன் பீனல் கோட் இருக்குது, கிரிமினல் ப்ரொசீஜர் இருக்குது, காவல் சட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரியான பல்வேறு சட்ட முறைகள் இருக்கின்றன. இன்னும் பிஸ்னஸ் லா, கம்பெனி லா, இந்த மாதிரியான சட்ட அமைப்புகள்லாம் இருக்கின்றன. அங்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கிரேக்கம், லத்தீன் என்கின்ற அந்த சொற்களிலிருந்து தான் பல்வேறு விதமான கம்பெனி லா உட்பட பல்வேறு சட்டங்களுக்கு மூலக்கூறுவாக இருந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பதை ஒரு அறிவியல் ரீதியாக, அதுவும் இந்த ஆள்பவர் மற்றும் ஆளப்படுவோருக்கிடையான ஒரு முறையான இந்த சட்டத்திட்டங்கள் எப்படி உருவாகியது என்பது குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பதை ஒரு 6 வகையாக பிரிக்கிறார்கள். அது எப்படின்னா, ஒரு முறையாக எழுதப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு பிரிக்கலாம். அது வந்து முதலாக ஒரு முறையாக எழுதப்பட்ட சட்டம் அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை சொல்லப்படுகிறது. ஏன்னா 1776 எழுதப்படுகிறது. சற்றேறக்குறைய அதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனியும் இந்தியாவிற்கென ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரியான ஒரு முறையாக எழுதப்படுகிறது அப்படின்னா, இப்போது அப்படி பின்னோக்கி போனால் மன்னராட்சியிலிருந்து வந்த பிறகு கூட பல்வேறு சட்டத்திட்டங்கள் அந்த மன்னர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. குற்றம் செய்திருந்தால் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சோழர்கள் கூட ஓலை முறைகளோடு கீழடியிலையோ சிந்து சமவெளி நாகரிகத்திலேயோ இங்கெல்லாம் வந்து ஒரு முறையான தொகுப்பு இருந்ததாக வரும். ஆனால் இந்த குடியரசு என்கின்ற வரும்பொழுது அந்த குடியரசில் ஒரு முறையாக ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட சட்டத்தை அமெரிக்காவை முதலில் சொல்கிறார்கள். அங்கே வந்து ஒரு எழுதப்படுகிற சட்டம் இருக்கிறான். ஆனால் முறையாக எழுதாமல் ஒரு தொகுப்பு இருக்கும், ஒரு வகைப்படுத்தப்படாமல் இருக்கும். இப்போது இந்திய சட்ட அமைப்புகளில் கூட முதலில் வந்து ஒரு 8 அட்டவணை இருந்தது. இப்பொழுது 12 அட்டவணை, ஒரு 22 பாகங்களாக முதலில் இருந்தது. இப்போ 25 பாகங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி முறையாக எது எங்கே அந்த தலைப்பின் கீழே போய் படித்து கொள்ளலாம், அது மாதிரி நம்ம தெரிந்து கொள்ளலாம், அதை பின்பற்றலாம். அந்த மாதிரியான ஒரு சட்ட அமைப்பு நம்ம இந்திய அரசியல் அமைப்புக்கு உண்டு. இது மாதிரி எழுதப்படுகிற சட்ட அமைப்பு
எழுதப்படாத தொகுத்து வைத்திருக்கிற அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இங்கிலாந்தில் இருக்குது, நியூசிலாண்டில் இருக்குது. அதே போல் ஒரு நெகிழும் தன்மையோடு இருக்கும், ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த அரசியலமைப்பு. அப்புறம் ஃப்ளெக்சிபிளே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற வகையிலும் ஒரு வகைப்படுத்தப்படுகிறது. அதுலேயும் இங்கிலாந்து, நியூசிலாந்து வரும். அது வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். ஒரு மன்னர் நினச்சாலும் ஒரு பார்லிமெண்ட் நினச்சாலும் மாற்றிக்கலாம். அந்த சட்டத்தை எந்த வகையிலும் மாற்ற முடியாத அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அமெரிக்காவினுடைய சட்டமுறை, ஆஸ்திரேலியாவினுடைய சட்டமுறை, சுவிட்சர்லாந்தினுடைய சட்டமுறை. அவங்களெல்லாம் ஏற்கனவே நமக்கு முன்னால் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். அதாவது வந்து ஒரு எழுதப்பட்ட சட்டம், எழுதப்படாத சட்டம், ஒரு நெகிழும் தன்மை இருக்கக்கூடிய ஒரு சட்டம், உடனடியாக மாற்ற தகுந்திருக்க உண்டான சட்டம், மாற்ற முடியாத ஒரு சட்டம்ல அப்படின்னு ஒன்று இருக்கும். மாற்ற முடியாத அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சாதாரண பெரும்பான்மை, ஒரு அறுதி பெரும்பான்மை அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். இது ரெண்டுமே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு 17 இடங்களில் அது ஒரு மாற்றம் செய்யும் தேவை இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு ஆட்சியை அவர்கள் வந்து அமைப்பதற்கு ஒரு 272 பேர், ஒரு 545 பேர் கொண்ட நமது மக்களவையில் 273 பேர் இருந்துன்னா ஆட்சி அமைக்கலாம், பல்வேறு பில்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு புதுமையான அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மாற்ற வேணும் அப்படின்னா 3/2 பங்கு தேவை. அதனால தான் நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தலினுடைய பில் வந்து பாஸ் பண்ண முடியல. அவங்க வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்புகிறார்கள். இது தெரிஞ்சு தான் அவங்க பாஸ் பண்ணுறாங்க. அவர்களுடைய திட்டம் அது அரசியல் என்பது வேறு. இங்கே இடத்துல இந்த மாதிரியான ஒரு அமைப்பு முறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒற்றையாட்சி முறை அப்படின்றது ஜப்பான், ஃப்ரான்ஸ், பெல்ஜியம் இந்த நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லா பவரும் வந்து சென்ட்ரலில் தான் இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் அப்படின்ற ஒரு அமைப்பின் கீழே நம்ம வந்து எப்படி வரும்னா இந்த ஒற்றையாட்சி முறையும் இருக்குது, கூட்டாட்சி முறையும் இருக்குது. அதனால தான் இதை வந்து கொஷி ஃபெடரல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரை கூட்டாட்சி முறை. எப்படின்னா மத்தியில் வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் வரலாம், ஒரு மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்தும் ஆட்சி அமைக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த அரசியலமைப்பு முறையில், அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, எம்பி ஆகிறாரு, அவரை எப்படி பதவி ஏற்றுக்கணும், அந்த பதவி பிரமாணம் எப்படி இருக்கணும், அவர் எந்த விதமான சம்பளம் எவ்வளவு இருக்கும், அவர் பதவி பிரமாணம் எடுத்த பிறகு அவருடைய அலுவலக முறைகள், ஆட்சி முறைகள், அலுவலர்கள் அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றம், நாடாளுமன்றம், பாராளுமன்றம், ஆளுநர்கள், அவர்களுக்கு எவ்வளோ ஊதியம் இருக்கும், பிரதமருக்கு எப்படி இருக்கணும், வெளியுறவு கொள்கையை எப்படி நிர்ணயிக்கணும், ஜனாதிபதி எந்தெந்த விஷயங்களை தலையிடணும், எப்படியெல்லாம் இந்த அரசு ஆள வேண்டும், நிகழ வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிற ஒரு நெடிய நீண்ட ஒரு மாபெரும் ஒரு சட்ட தொகுப்பு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இப்போ இது எங்கிருந்து துவங்குகிறது, இது எங்கிருந்து வருகிறது? இப்போது 1949 நவம்பர் 26 அது வந்து கான்ஸ்டியூஷன் நிறைவு பெறுகிறது. அந்த கான்ஸ்டியூஷன் நிறைவு பெறும் பொழுது ஒரு 395 ஆர்டிகல்ஸ், சட்ட உருக்கள் அதில் இருக்கிறது, 8 அட்டவணைகள் இருக்கின்றன, 22 பகுதிகளாக அதை பிரித்த தலைப்பின் கீழே தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைவரி இப்போ வந்து ஒரு 485 சட்ட உருக்கள், ஆர்டிகல் இருக்கின்றன, 25 பாகங்கள் இருக்கின்றன, 12 அட்டவணைகளை கொண்டிருக்கிறது. இதில் ஒரு அட்டவணைக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. நம்மளுடைய இப்போது இடஒதுக்கீட்டு முறைகளோட 9வது அட்டவணையில் உள்ள அது வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது, பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கம் செய்யப்பட்டது. இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரம் அப்படின்றது வந்து இப்போ உச்சநீதிமன்றம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மிக உயர்ந்த அதிகாரம் அப்படின்றது பாராளுமன்றத்திற்கு தான் இருக்கிறது. பாராளுமன்றம் என்ன சட்டங்களை இயற்றுகிறதோ அந்த இயற்றும் சட்டத்தை நீதிமன்றங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும். கூடுதலாக பாராளுமன்றம் என்ன சட்டம் இயற்றுகிறது மட்டுமல்ல, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்கள் கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகள் கூட ஒரு சட்டம் மேற்கோள்களாகும் என்கின்ற ஒரு சட்ட உருக்கள் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் நாம் இந்த அரசியலமைப்பு சட்டம் இப்படியாக உருவாகி நிற்பதற்கு முன்னால் எங்கிருந்தெல்லாம் அந்த தரவுகள் தெரிவிக்கப்பட்டு அது சட்ட உருவுகளாக மாறின அப்படின்னு பார்ப்போம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு தோற்றுவாயை விவரிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயங்கள், அதாவது ஐரோப்பியர்கள் எல்லாமே இந்தியாவிற்கு வந்தாங்க. அதில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சன்ஸ், அவங்க ஆங்கிலேயர்கள், அவங்க தான் பிரிட்டிஷ். அவர்கள் வந்தது ஒரு 1600 காலகட்டத்தில் இங்கே வராங்க. இங்கே வந்து இங்கே முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் தொடர்ந்து வந்து வணிகம் செய்யும் உரிமையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதற்கு முன்னாலேயே போர்த்துகீசியர்கள் வந்துடுறாங்க. போர்த்துகீசியர்கள் வந்து 1498 வாஸ்கோடகாமா முதல்ல கண்ணூருக்கு வந்துடுறாரு. கோவாவை மையப்படுத்தி வாஸ்கோடகாமா பிஸ்னஸ் அங்கே டெவலப் பண்ணிக்கிறாங்க.
ஆனால் 1600 காலகட்டத்தில் ஒரு மர்ச்சன்ட் அட்வன்ஸ் என்ற ஒரு கம்பெனி, இது ஒரு அரசாங்கத்தினுடைய முழுமையான ஆதரவு பெற்ற கம்பெனி, அதுக்கு பேர் ஜான் கம்பெனின்ற ஒரு பேர் கூட இருக்குது. அது வந்து கிழக்கிந்திய கம்பெனியாக அவர்கள் வந்து பதிவு செய்து அங்கே குவீன் எலிசபெத் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து இந்தியா பகுதிகளில் நாங்கள் போய் தொழில் பண்ணிட்டு வரோம். ஏன்னா பண்ணிட்டு வந்து இவங்க வந்து அங்கே கப்பம் கட்டணும். அது வந்து அன்றைய தேதியில் 10 பவுண்ட் 20 பவுண்ட் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இங்கே வராங்க. இங்கே வந்து அது வந்து ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிடுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கி 1600 காலத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க. கல்கத்தாவை தான் அவங்களுடைய வணிகத்திற்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. ஏன்னா பாம்பே, கோவா துறைமுகங்கள்லாம் போர்த்துகீசியர்களினுடைய வருகை இருந்தனாலும் அவங்களால ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஹார்பராக இருந்தது வந்து கல்கத்தா. அப்போ கல்கத்தாவை அடிப்படையை வச்சு தான் அந்த வங்காளத்தில் தான் பார்த்திங்கன்னா முதல்ல கவர்னர் போடுவாங்க. இந்த கவர்னர் ஜென்ரல்னால் எல்லாருக்கும் ஹெட்டு வங்காளத்தில் தான் கொடுப்பாங்க. 1911 புதுடெல்லி ஒரு தலைமையிடமாக இருக்கிற வரைக்கும் வங்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆகட்டும் பிரிட்டிஷ் இந்தியாவும் ரூல் பண்ணுறாங்க. இந்த 1600 துவக்கத்தில் வந்த ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து வணிகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வரும் பொழுது அவர்கள் நிர்வாக வசதிக்காக பல நிர்மாணங்கள் செய்கிறாங்க. அவங்க தான் 1668 சென்னையை வந்து ஒரு நகராட்சி ஆக்குறாங்க. இன்றைக்கி த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் தான் இந்தியாவில் முதல் நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு தான் பாம்பே, அதுக்கு பிறகு தான் கல்கத்தாலாம் ஆகுது. இப்போ இதை எல்லாத்தையும் கூட டெவலப் பண்ணுறது கூட சில சட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. பெரும்பாலும் அவர்கள் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்னால் கிழக்கிந்திய கம்பெனியும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு 12 சட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த சட்டங்களில் இருந்தது பல்வேறு வகையான சட்ட உருக்களை பெற்று தான் இன்றைக்கி இருக்கிற கான்ஸ்டியூஷன் இருக்குது. அதில் முதல்ல சொல்லணும் அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று 1773 அவங்க கொடுக்குறாங்க. அது என்னென்னா, அதுக்கு முன்னால் வணிகம் செய்வதற்கு உரிமைகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா. அப்போது பல்வேறு விதமான பொருட்கள், குறிப்பாக அதில் மசாலா பொருட்கள், டீ, ஓபியம் இது இருக்கும். இதை வந்து இங்கே வந்து அவர்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே லண்டனில், அதாவது இங்கிலாண்டில் விற்பதற்கும் இன்னும் அயர்லாந்து சில அங்கே இருக்கிற நாடுகளில் விற்பனை செய்வதற்கும் அவங்க வந்து ஒரு உரிமை பெற்றிருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு 20 வருடங்களுக்கு ஒரு முறை, 15 வருடங்களுக்கு முடியும் 1600 காலகட்டத்தில் வரும்போது ஒரு 15 வருஷம் உரிமைகளை பெற்றுட்டு வராங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா சில காரணங்கள்லாம் இருக்குது. இப்போது இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்த பொழுது அதுக்கு ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும் பொழுது இவ்வளோ பவுண்ட் அங்கே பணம் கொடுத்துடணும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சட்ட ரீதியான இங்கே இருக்கிற தொந்தரவுகள்லாம் இருக்கும் அப்படின்னா அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி இந்த வங்காள கவர்னர், அவருக்கு அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணுறவங்களாம் யார், அவங்க யாருக்கு என்னென்ன சம்பளம், ஊதியம், இது எல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டை கொண்டு வராங்க. இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை கொண்டு வருவதன் மூலமாக அதை வந்து மிகச்சரியாக அவர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படின்னு ஒரு உயர்நீதிமன்றத்தையும் கல்கத்தாவில் நிறுவுகிறார்கள். அந்த வகையில் பார்த்தா முதல்ல எலிஜா பே அப்படின்ற ஒருவர் தான் முதல்ல ஒரு இந்தியாவினுடைய முதல் நீதிபதி அப்படின்னு நம்ம வரையறுக்கலாம். இதற்கு பிறகு பிட் இந்திய சட்டம் 1784 கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள் இடைவெளியில், என்னென்னா 20 வருஷம் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு 11ஆவது வருடத்திலேயே இந்த பிட் இந்திய சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. வில்லியம் பிட் அப்படின்றவர் அங்கே இங்கிலாந்தில் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அவர் வந்து இன்னொரு வகையில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அவர் ஒரு 24 வயதில், நான் வாசித்தவரை ஒரு குடியரசில் 24 வயதில் முதலும் கடைசியுமாக வில்லியம் பிட்டு தான் இருந்திருக்க கூடும். அவர் வந்து இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை கொண்டு வராரு. அதாவது அதுக்கு வந்து பேர் வந்து பிட் இந்திய சட்டம். இதில் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு எல்லாத்தையும் போட்டு இதை ரூல் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த டீ, ஓபிஎம் இதெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டே வந்து எங்களால் இது இவ்வளோ பணம் இது பண்ண முடியல, லாஸில் நாங்கள் போகிறோம் அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க 1772. இதெல்லாம் என்ன உண்மையான்னு பார்க்குறதுக்கு தான் அதுக்கான ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டை கொண்டு வராங்க. முறையாக வரி வசூல் பண்ணி முறையாக நீங்கள் பணம்லாம் கொடுக்கணுன்னு அதை ஒழுங்குபடுத்துறது தான் பிட்டு. இந்தியாவிற்காக ஒரு சட்டம் கொடுக்குறார், பிட் இந்திய சட்டம் 1784.
இந்த சட்டத்தினுடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதற்கு முன்னால் வந்து மன்னர்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து மன்னர்கள்ட்ட கணக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? எப்போ லாஸ்ன்னு சொன்னாரோ மன்னர் மேல் நீங்கள் போய் பார்லிமெண்ட்டில் பார்த்துக்கிறேன்றாரு. அதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட். இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த பிரிட்டிஷ் இந்திய சட்டம், அதாவது ஒரு டூயல் சிஸ்டம் வந்து அறிமுகம் செய்யப்படுகிறது. இதற்கு பிறகு பட்டய சட்டம், இந்த குழு எல்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சட்டம் வந்து ஒவ்வொரு 20 ஆண்டுக்கு பிறகும் ஒரு 4 முறை ஏற்றுவாங்க. முதல்ல வந்து சார்ட்டர் அக்கௌண்ட், அதாவது பட்டய சட்டம்னு சொல்லும். 1793 இந்த சட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1793 இந்த ஃபஸ்ட்டு பட்டய சட்டத்தின் மூலமாக பல்வேறு நகராட்சி மாநகராட்சிகள்லாம் ஏற்படுத்தப்படுகின்றன. அதை விட இந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்கள் எல்லாம் மேற்பார்வையிடவர்களுக்கெல்லாம் சம்பளம் இங்கே இருக்கக்கூடிய வரி உயிரினங்கள்லேருந்து கிழக்கிந்திய கம்பெனியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த பட்டய சட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன, கிழக்கிந்திய, அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆக்டுன்னு சொல்லலாம். அது வந்து சார்ட்டர் ஆக்ட், அதாவது பட்டய சட்டம்னு சொல்லலாம், கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் அப்படி தான் சொல்லணும். 1793 மிகச்சரியாக ஒரு 20 வருடங்கள் கழித்து 1813 ஒரு பட்டய சட்டம் ஏற்படுத்தப்படுகிறது. இப்போது 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இங்கேயும் 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாருக்கு? கிழக்கிந்திய கம்பெனிக்கு வணிகம் செய்யும் உரிமை. ஆனால் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு, முற்றுரிமையாளராக எல்லா தொழிலையும் கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் செஞ்சிகிட்டு இருந்துச்சு ஆங்கிலேய அரசு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காக. அங்கே வந்து இதை நீக்கிறாங்க. அது என்னென்னா டீ, ஓபியம் இது மட்டும் கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்துச்சு. மற்ற எல்லாமே அங்கே இங்கிலாந்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க வந்து இந்தியாவில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டம் ஏற்படுத்தப்படுகிறது. இதோட ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வந்து வேலை பார்ப்பதற்கு நிறைய ஆட்கள் வேணும் இல்லையா? அப்போது இங்கே வந்து முதல்ல இங்கெல்லாம் கல்வி கொடுப்பதற்கு முறையான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் அந்த காலத்திலேயே கொடுக்கப்படுகிறது. அது நிறைய கிறிஸ்டின் மிஷினரியை வாங்கி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு உள்ள மாற்று கருத்துக்கள், அது எப்படி பயன்படுத்தப்பட்டது, என்னாச்சு அப்படின்ற அந்த சச்சரவுகள்லாம் நாம் போக விரும்பல. ஆனால் 1813 இந்தியாவில் கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் வருடந்தோறும் கொடுப்பதாக அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள். இந்த நிகழ்வு இந்த பட்டய சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்படுகிறது. அதே வேளையில் 1600 துவக்கத்திலிருந்து 1813 வரைக்கும், இங்கே 213 வருஷம் ஒன்லி மொனோபொலி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் இருந்துச்சு. இப்போது நிறைய காம்படிட்டர்ஸ் உருவாகிடுறாங்க. இது ஒரு 20 வருஷம் போகுது. இப்போது 13லேருந்து அதுக்கடுத்து ஒரு 20 வருடங்கள் கழித்து பட்டய சட்டம் 1833. இந்த சட்டம் என்னென்னா, இந்த ஓபியம் மற்றும் டீ உரிமையும் வந்து பறிக்கப்படுகிறது. அதே மாதிரி இங்கு பல்வேறு விதமான சட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி தராங்க. மெக்கலோ, ஜான் மெக்கலோ அப்படின்னு ஒருத்தர் வந்து இங்கே இந்தியாவுக்கான பல்வேறு குற்றவியல் சட்டங்கள்லாம் எழுதுகிறாரு. அவரே தான் பின்னால் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தையும் டிசைன் பண்ணுறார். மெக்கலோ எஜுகேஷன் கூட சொல்லுவாங்க. அதை வந்து ஏற்படுத்தி தருவரும் ஜான் மெக்கலோ தான். அதே போலவே ஐசிஎஸ், இந்திய ஆட்சிப்பணி, அந்த ஆட்சிப்பணியையும் இந்த 1833 பட்டய சட்டத்தின் கீழ் இந்தியர்களும் எல்லா வகையிலும் பங்கேற்கலாம் அப்படின்னு ஏற்படுத்தி தராங்க. அது மாதிரி 1833 கரெக்டாக 20 வருடம் கழித்து 1853 ஒரு பட்டய சட்டம் இயற்றப்படுகிறது. அந்த 1853 தான் போட்டித் தேர்வு, பொது தேர்வுகளுக்கான சட்ட அமைப்புகள்லாம் ஏற்படுத்தப்படுகிறது. இப்போது 1853 இந்த பட்டய சட்டம் ஏற்படுத்தப்படுகிறது இல்லையா? அப்போ ஒரு மிகச்சரியாக 20 வருடம் கழிச்சு 1873 தான் இந்திய ஒரு பட்டய சட்டமோ ஏற்றணும். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இதுவரை ஒரு பட்டய சட்டம், ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் இதெல்லாம் வந்துட்டு இருந்ததுங்களா? இப்போது மிக புகழ்பெற்ற ஒரு முதல் சுதந்திர போர் அப்படின்னு வகைப்படுத்தலாம். அது நம்ம வேலூர் கழகம் தான் அது முதல்ல வரும். பட் இருந்தாலும் இந்த சிப்பாய் கழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்களுடைய பேர் கெட்டுருது. கவர்மெண்ட் என்ன உங்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கத்தை நடத்துக்கிறதுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கையில் கொடுத்துருக்குறோம், ஆனால் இவ்வளோ பெரிய கலவரம் ஏற்பட்டு உங்களால் வந்து கட்டுப்படுத்தவே முடியலையே அப்படின்னு இந்த சிப்பாய் கழகத்தின் காரணமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முன்னால் தலை குனிந்து நிற்கிறது. அப்போ வந்து லார்டு கானிங் அவர் தான் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார். அந்த கவர்னர் ஜெனரல் வந்து ஒரு அலகாபாத்தில் ஒரு தர்பார் ஏற்படுத்துகிறார். அதாவது ஒரு இங்கே இருக்கிற பிரதிநிதிகள்லாம் சந்தித்து பேசுகிறார். அப்படி அவர் கேட்குற பொழுது பல்வேறு விஷயங்களில் அடக்குமுறைகளை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஏற்படுத்தி இருக்குது. அதனால் இனிமேல் நாமளே வந்து இந்தியர்களினுடைய நலன் பொருட்டும்
இந்த அரசை முழுக்க முழுக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பெயர் சூட்டி முழுக்க முழுக்க அது இங்கிலாந்து பாராளுமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்றதை கானிங் பிரபு வந்து நிர்ணயிக்கிறாரு. அதன் பிறகு 1858 இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்ற இந்திய அரசு சட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே தான் முதல்ல இப்போது இந்த குவீன் விக்டோரியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்தியாவுக்கான கியூனும் அவங்க தான். இந்தியாவிற்கான அரசி இங்கிலாந்தின் அரசியான விக்டோரியா தான் அப்படின்றத முதல்ல மிகப்பெரிய அளவில் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த கவர்னர் ஜெனரலை வைஸ்ராயின்னு அழைக்கப்படணும். அதே மாதிரி 1784 ஏற்படுத்தி தந்தாங்க பார்த்தீங்களா பிட் இந்திய சட்டம். அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒரு 15 பேர் போட்டிருப்பாங்க. அவங்களாம் இனிமேல் யாரும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கிழக்கு இந்திய கம்பெனியினுடைய பிரதிநிதிகள். இனிமேல் இந்தியாவினுடைய நிர்வகிப்பதற்கு இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி போடுவோம் அப்படின்னாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி சார்லஸ் வூட் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஏற்படுத்தி தராங்க. இந்தியாவிற்கான அத்தனை சட்டங்களும் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சூழல் ஏற்பட்டது. 1858 இந்திய கவுன்சில் ஆக்ட் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா, அது ரொம்ப பெரிய விரிவான சட்டங்கள். அந்த சட்டங்களில் வந்து ஒரு போதாமைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால மறுபடியும் இந்திய கவுன்சில் ஆக்ட் 1861 ஏற்படுத்தப்படுகிறது. இதில் வந்து இந்த வைஸ்ராய் வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட்னா அவர் போய் பாராளுமன்றத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டுலாம் அவர் பார்த்து என்ன விதமான கவுன்சில் அவர் ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி கோர்ட்டு அந்தந்த இடத்துல இந்த ரீஜனல்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. பாம்பேயில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் கோர்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய பெஞ்சோ உயர்நீதிமன்றத்தின் கிளைகள் இதெல்லாம் நிறுவுவதற்கான ஒரு அமைப்பு ஒருக்கான மூலக்கூறுகள் எல்லாம் 1861 இந்திய கவுன்சில் ஆக்ட் தான் ஏற்படுத்தி தருது. இதற்கு பிறகு இந்திய கவுன்சில் ஆக்ட் வந்து 1892 தான். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் 1861க்கு பிறகு கிட்டத்தட்ட 30 வருடங்கள் 1892 வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சட்டங்களே அப்படின்னு நகர்ந்துட்டு வருது. இங்கே வந்து இதுக்கப்புறம் இந்த மீண்டும் சட்டம் இயற்றக்கூடிய சூழல் ஏன் ஏற்படுதுன்னா, இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிடுச்சு 1885. அன்னைக்கு இருக்கிற அந்த டீமுக்கே மிதவாதிகள் தான் பேர். அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னன்னா, பிரிட்டிஷ் கவர்னர்லாம் கூப்பிட்டு பெட்டிஷன் கொடுப்பாங்க. அவங்களாம் கொடுத்து இது மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு தொடர்ந்து. ஆனால் அவங்க வற்புறுத்துவாங்க. முதல்ல ஒரு மாநாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்ரின்னு ஒரு வைஸ்ராய் இருந்தார். அவர் தான் வந்து ஒரு டீ பார்ட்டிலாம் கலந்துட்டு அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு போய் ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோரிக்கைகள் மிக அதிகமாக வலுப்பெறுது. அதாவது நாங்கள் வந்து தேர்தலில் பங்கு பெறணும், சட்டம் இயற்ற அதிகாரங்கள் எங்களுக்கு வேணும், எங்களுடைய கோரிக்கைகள் வந்து பல அரசு இயந்திரங்கள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு தொடர்ந்து அந்த வற்புறுத்தல்லாம் அதிகமாகிட்டே வருது. இதன் காரணமாக அங்கே வந்து ஏற்கனவே ஒரு மறைமுக தேர்தல் நடத்துவாங்க. அப்புறம் தேர்தல்கள் மாகாணங்களுக்கான தேர்தல் முறைகளை எல்லாம் அவங்க அமல்படுத்துறதுனால இந்த இடத்துல ஒரு சட்டம் ஏற்றாங்க. இந்த சட்டத்திலிருந்து இன்றைக்கி நமக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய சட்டம் இருக்குது. அதாவது ஒரு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ நடைபெறுதுன்னா அதில் அமைச்சர் பேசுவார் இல்லைங்களா, அப்போ குறுக்கீடு செய்து அந்த தொடர்புடையவரோ ஒரு இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏ மாதிரி அன்றைக்கி இருக்கிற உறுப்பினர்கள் வந்து கேள்வி கேட்டால் அமைச்சர்கள் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு முக்கியமான சட்டம் இந்த 1892 இந்த இந்திய கவுன்சில் ஆக்டில் தான் அது உறுதி செய்யப்படுகிறது. அதை தான் நம்ம இன்னும் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இதற்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு சட்ட ஏற்படுகிறது. அது வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. ஒரு ரீஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்திய கவுன்சில் ஆக்ட் இந்த ரெண்டையுமே அவங்க வந்து சீர்திருத்தம் செய்து தருகிறார்கள். அதற்கு என்ன காரணம் ஏற்படுதுன்னா வங்க பிரிவினை ஏற்படுது. இதனால் வந்து முஸ்லீம் லீக் உருவாகி முஸ்லீம் லீக் வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கான பிரதிநிதித்துவம் ரொம்ப குறையுது. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பானிபட் போர் 1526 அவங்க வந்து 1887 இரண்டாம் பகதூர் ஷா அந்த காலகட்டம் வரைக்கும் முகலாயர்களுடைய ரூல் இருக்குது. கிட்ட சொல்லப்போனால் இந்த ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியெல்லாம் இந்த வணிகம் செய்யக்கூடிய உரிமைகளை மெல்ல முஸ்லீம் மன்னர்களிடமிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்று விரிவடைஞ்சு கடைசியாக இரண்டாம் பகதூர் ஷாவை தூக்கி பர்மாவை ஒரு சிறையில் அடைச்சி அவர் அங்கேயே இறந்து போகிற அளவுக்கு அவர்கள் வந்து ஆதிக்கம் வந்து செலுத்தினார்கள். ஆனாலும் அந்த முஸ்லீம் லீக் அவங்க வந்து நாங்கள் பெரும்பான்மையாக நாங்களும் இருக்கிறோம், எங்களுக்கு மிக சரியான பிரதிநிதித்துவம் தரப்படுவதில்லை அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் எழுந்து அவங்க முஸ்லீம் லீக், அந்த முஸ்லீம் லீக் பேர் என்னென்னா ஆல் இண்டியன் முஸ்லீம் லீக் தான் அந்த அமைப்பினுடைய பெயர். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் முகமது அலி ஜின்னா
எப்படி ஒரு பாகிஸ்தான் பிரிவினையில் பிடிவாதமாக இருந்து பாகிஸ்தான் பிரித்து கொண்டு போகிறதுக்கு அந்த பாகிஸ்தானுடைய ஒரு தேச பிதாவாக இருக்கிறாரோ, ஜின்னா வந்து ஆரம்ப காலத்தில் இந்த முஸ்லீம் லீகில் இல்லை. அவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸோடு தான் இருந்து பணியாற்றினார். அது தனி வரலாறு. அதை பற்றி பேசும் பொழுது நம்ம இந்தியாவோட எவ்வளோ ஒரு நெருங்கிய ஒரு சகோதரத்துவத்தோடு இருந்து இன்றைக்கி எப்படி ஒரு பகை நாடு போல் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்பதற்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்கும். இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில், மின்டோன்றது இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருக்கார், ஜான் மார்லின்னு சொல்லுவாங்க. அந்த ஜான் மார்லி வந்து ஒரு பெரிய பிலாசபர், ஒரு பெரிய அட்வைசரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்போது வங்கப்பிரிவினை ஏற்பட்டு வருது. வங்கப்பிரிவினை ஏற்பட முஸ்லீம் லீக் உருவாகிறது. முஸ்லீம் லீக் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவை பெரும்பகுதியை நாங்கள் ஆண்டோம், இங்கு இதுதான் எங்களுடைய சொந்த பூமி, அதனால் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறையுது அப்படின்னு கேட்கப்படுகிற காரணத்தினால இந்த மார்லி தான் இதில் இருக்கக்கூடிய தத்துவார்த்த உண்மைகள் எல்லாம் உணர்ந்து அவர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல நடக்குது. இதை அனுமதித்தனால தான் மின்டோ வந்து வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தினுடைய தந்தை அப்படின்ற பேர் அவருக்கு இருக்குது. அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன்ஸை வந்து அலோகேட் பண்ணுறார். யார் ஒருத்தர் வந்து அவர்களுக்கு தேவை இருந்து ஆனால் அவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதோ அந்த ஒரு அவர்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒன்று கொடுக்கணுன்றத இந்த மின்டோ மார்லி, அதனால தான் அது சீர்திருத்தம்னு சொல்லப்படுகிறது. இந்த மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் வகையாக இந்தியாவிலிருந்து ஒரு எம்பி மாதிரி ஒருத்தர் பார்லிமெண்ட் வந்து அங்கே போய் அவர் அங்கே நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்ற வகையில் எஸ்பி சின்ஹா அப்படின்ற ஒருத்தர் இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்டுக்கு செல்கிறார். அவர் ஆனால் 2வது வகை தான். இதுக்கு முன்னால் வந்து முதுபெரும் கிழவர் தாதாபாய் நவ்ரோஜி வந்து அவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு சென்ற முதல் இந்திய பிரதிநிதி. இங்கே இருக்கிற தேவைகளை எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், அதெல்லாம் கேட்டு பெற்றார்கள். இந்த மின்டோ மார்லினுடைய மிக முக்கியமான ஒரு சட்டம் அங்கே என்ன வருதுன்னா, தேர்தல் சட்டங்கள்லாம் வருது. மாநிலங்களவை, அதாவது எம்எல்ஏக்கான எலெக்ஷன்ஸு, எம்எல்சிக்கான எலெக்ஷன்ஸ்க்கான ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் உருவாகுது. 1909க்கு பிறகு 1919இல் மான்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தம் ஏற்படுகிறது. மான்டேகு இங்கே வந்து கவர்மெண்ட் செக்ரட்டரி, செமஸ்போர்டுன்றது இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்து இந்த சட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்போ இதன் அடிப்படையில் தான் வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்ற வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இன்னொன்று கூடுதலாக கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது, பொதுப்பட்டியல்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த மான்டேகு செமஸ்போர்டில் தான் கரெக்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு மாநிலம்னா நீங்கள் இதையெல்லாம் ஆளணும், மத்தியில்னா நீங்கள் இதெல்லாம் ஆளணும். இப்போ இங்கிருந்து தான் இந்த கான்ஸ்டியூஷன்ஸுக்கு வந்து அப்படியே இது வந்து காப்பி ஆகுது. அதனால்தான் இந்த விஷயங்களை, இதனுடைய தோற்றுவாய் என்ன என்கின்ற விவரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. எங்கிருந்தெல்லாம் இதற்கு இந்த சட்டங்களை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த விவரணைகள். இப்படி இதற்கு முன்னால் 1909இல் மின்டோ மார்லி சீர்திருத்தத்தில் ஒரு முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் தருகிறார்களோ, அதே போல் இந்த மான்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தத்தில் சீக்கியர்களுக்கு, கிறித்துவர்களுக்கு அப்படின்னு ஒரு சிறுபான்மையின அமைப்பு எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஒரு பிரதிநிதித்துவம் தரப்படுகிறது. இது சரி தவறுன்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் சிறுபான்மை அமைப்பு மக்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை செவி சாய்த்து பிரிட்டிஷ் இந்தியா அரசாங்கம் இந்த பிரதிநிதித்துவம் ஏற்படுத்தி தருகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்தந்த துறைகள், அதாவது ஒரு மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்படுகிற தொகைகள், இதில் எப்படியெல்லாம் இவங்க வந்து ரூல் பண்ணணும், எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்ற அமைப்பை வந்து ரொம்ப விவரித்து சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கான வாக்குரிமை, இதற்கு முன்னால் வந்து ஒரு உயரடுக்கு இருக்கிறவங்களெல்லாம் போய் வாக்களிக்கலாம், அவர்கள் தான் போய் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலான்றதுக்கு பிறகு ஆண்கள் எல்லாருமே நேரடியாக வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மான்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தத்தின் வழியாக பெண்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு வந்துச்சு. அப்படி பெண்களுக்கான வாக்குரிமை கொடுக்கப்படும் பொழுது இங்கு தமிழகத்தில், அதாவது சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது. அதே மாதிரி தூதரகங்கள் ஏற்படுத்தப்பட்டதும் மான்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தத்தின் வழியாக தான். இப்போ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லாம் அவங்க ஆட்சி ஆள்றாங்க இல்லையா, அதையெல்லாம் வந்து ஹை கமிஷன்னு சொல்லுவாங்க. இப்போ எம்பசின்னு சொல்ல மாட்டாங்க. எம்பசின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆண்டுட்டுருக்கிற காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ன்னு பேர். அது ஒரு வகையில் அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள் அப்படின்னு கூட வகைப்படுத்திக்கலாம். அந்த நாடுகள் இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஹை கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பசி, தூதரகம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஹை கமிஷன்ஸு எந்தெந்த கண்ட்ரிஸை கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு, அதில் போய் தூதரகங்களை ஏற்படுத்துறது,
அதே மாதிரி அந்த பிரிட்டிஷ் ஆளாத வேறு கண்ட்ரியிலெல்லாம் எம்பசி தூதரகங்களை ஏற்படுத்துறதும் இந்த மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்தத்தின் வழியாகத்தான். இதற்கு பிறகு அதாவது மின்டோ மார்லிக்கும் மாண்டேகு செமஸ்போர்டுக்கும் பிறகும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றிய கடைசி சட்டம் 1935. இந்த சட்டத்திலிருந்து பெரும்பான்மையான விஷயங்கள் இன்றைக்கி கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இந்த சட்டம் வந்து ரொம்ப விரிவான ஒரு சட்டத்தொகுப்பு. அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போது சைமன் கமிஷன் வரும். அந்த சைமன் கமிஷன் வந்து இந்த இந்தியாவுக்கு என்ன தேவைன்றதை ஒரு பெரிய லிஸ்ட் எடுப்பாங்க. அதற்கு பிறகு 3 வட்டமேஜை மாநாடுகள் நடைபெறும். அதற்கு பிறகு வெலிங்டன் பிரபு அப்படின்ற அவர் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவார். இந்த ஒட்டுமொத்த ஒரு தொகுப்பாகத்தான் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1935 இருக்கும். அதில் இந்த 3 வட்டமேஜை மாநாட்டிலையும் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய கோரிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் முதல்ல கிளம்புங்க, நாங்கள் எங்கள் சட்டத்தை ஏற்றிக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ 2வது வட்டமேஜை மாநாட்டுக்கு இந்தியாவின் சார்பில் வந்து மகாத்மா காந்தி வந்து பங்கேற்கிறார். லண்டன் போய் அது முடிகிறதுக்கு முன்னாலே வந்துடுறாரு. ஏன்னா அங்கே நடந்த டிஸ்கஷனே வேறு. இந்த 3 மாநாட்டிலும் கலந்து கொண்டு பிஆர் அம்பேத்கர் அவர் தான் வந்து இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் வேலைவாய்ப்பில் ஆகட்டும், இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 69 இருக்குது. ஆனால் தேர்தல் அளிக்கிறது ஆகட்டும், வேலைவாய்ப்பில் ஆகட்டும், இந்த ரிசர்வேஷனை பெற்றுத்தந்ததனுடைய பெரும் பங்கு முழு பங்கும் அம்பேத்கர் இதை சாரும். இப்போது கான்ஸ்டியூஷனை எழுதும் பொழுதெல்லாம் அம்பேத்கரை பற்றி மிக புகழ் வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார்கள். அம்பேத்கர் மிக முழுமையாக அந்த கான்ஸ்டியூஷனுடைய வரைவு குழுவுக்கு அவர் தலைவராக இருந்து அதுக்கு அவர் அரும்பணி ஆற்றிருக்கார் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அதில் அம்பேத்கருக்கு கீழ் நிறைய பேரினுடைய பங்கு இருந்தது. அவரே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த கான்ஸ்டியூஷனுடைய உரை நிகழ்த்த போது, அதாவது இதை ஜனவரி 26 1950 ஏற்றுக்கொள்ளான போது அதற்கு முதல் நாள் ஒரு உரை நிகழ்த்துவார் அம்பேத்கர். அதில் வந்து பிஎன் ராவை பற்றி முழுமையாக குறிப்பிடுவார். ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி வரணும் அப்படின்றத வந்து முழுமையாக வரையறுத்து தந்தவர் வந்து பிஎன் ராவ் தான். இப்போ இந்த 3 வட்டமேஜை மாநாடுகள்லையும் அங்கு இடஒதுக்கீடு இது குறித்து மட்டும் உரையாடுவதனால் காந்தி அதிருப்தி அடைந்து வெளியில் வர்றார். ஆனால் முறையாக பிரிட்டிஷ் அரசு அழைத்த 3 மாநாட்டிலும் போய் கலந்து கொண்டு இங்கு தேவை இதுதான் அப்படின்னு உரையாற்றி இடஒதுக்கீட்டை இந்தியர்களுக்காக பெற்றுத்தந்தது வந்து என் பார்வையில் என் வாசிப்பில் அவருடைய மிகப்பெரிய சாதனையாக சொல்ல முடியும். ஏன்னா கான்ஸ்டியூஷனை வந்து அவர் எழுதியிருக்கிறார். அவருக்கு நிறைய பேர் கைடண்டாக இருந்தாங்க. நிறைய புத்தகங்களை கொண்டு வந்து தெரிவித்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதில் கையெழுத்து போட்டது 268 பேர் ஃபைனலாக கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதில் பெரும்பான்மையோர் வந்து சட்ட மேதைகள். இவருமே வந்து இந்த ஹேக்குன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் சட்ட இதுக்கு தலைவராக திரு பிஎன் ராவ் இருந்திருக்கிறார். ஐநா கவுன்சிலில் இருந்திருக்கிறார். இந்த 1935 சட்டம்ன்றது இந்த மாதிரி வட்டமேஜை மாநாட்டினுடைய தொகுப்பு மட்டுமல்ல, சைமன் குழுவினுடைய தொகுப்பு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பல்வேறு விஷயங்களை வரையறுப்பதாக அது அமைஞ்சது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ஏற்படுத்தப்படுகிறது. அதுபோல் முதல்ல வந்து வங்காளம் பிரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒருங்கிணைந்த இந்தியா, பாகிஸ்தான் நம்மளோட தான் இருக்கிறாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1935 பிரகாரம் தான் பர்மா பிரிக்கப்படுகிறது. இதை ஏற்றி 2 வருடங்கள் கழித்து 1937 இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்படுகிறது. கடைசியாக அது நமக்கு இல்லாமல் தனியாகவே அந்த பர்மா போயிடுச்சு. அதற்கு முன்னால் பர்மா நம்மளோட தான் இருந்துச்சு. இந்த 1935 வரையிலும் இந்தியாவினுடைய இந்த சட்ட அமைப்புகளுக்கான வடிவங்களை கொடுத்ததில் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு பெரும்பங்கு உண்டு. முற்றுரிமையாளராக 213 வருடங்கள் இங்கிலாந்தைச் சேர்ந்த கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்தியாவை ஆட்சி செய்தது. அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் உதவி செய்தது. நேரடியாக 147 வருடங்கள் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை ஆட்சி அமைத்தது. இன்னும் விரிவாக இதற்குள்ளே வந்து சட்ட உருக்கள் போவதற்கு முன்னால் அந்த மொழியை அவர்கள் ஆங்கில மொழியை நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து இங்கே இருக்கிற வளங்களை சுரண்டியது மட்டுமல்லாமல் இங்கு வந்து சில அமைப்புகள் ரீதியாக சில சட்டங்களை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர்லாம் சொல்லப்போனால் ரயில்வே மாதிரியான, தபால் தந்தி மாதிரியான சில நவீன வசதிகளை அவங்களாம் ஏற்படுத்தி தந்தான்னு சொல்லுவாங்க. அது அவர்கள் வசதிக்காக தான் அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த அமைப்பை வந்து நாம் பயன்படுத்திக்கிறதும்
முழுமையாக அதுவும் இங்கே வந்து நீதிபதிகள் அன்றைக்கி நிறைய வக்கீல்கள் இருந்தாங்க, பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாங்க. மகாத்மா காந்தி வந்து ஒரு பெரிய வக்கீல் தான், முகமது அலி ஜின்னா வந்து ஒரு பெரிய வக்கீல் தான், நேரு மிகப்பெரிய வக்கீல் தான். இன்னும் சொல்லப்போனால் சுபாஷ் சந்திர போஸினுடைய ஏற்பட்ட ஒரு வழக்கை கூட நேரடியாக போய் வக்கீலுக்கு தான் ஆஜராகி அவர் வாதாடுவார். அவர் தந்தை அதற்கு மேலே மோதிலால் மாரி பெரிய வக்கீலாக இருந்தாங்க. 1935 இந்திய அரசு சட்டத்திற்கு பிறகு 1946 இந்த அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்டப்பட்டு ஒரு 3 பேரை கொண்ட ஒரு குழுவை அனுப்புகிறாங்க. பெத்திக் லாரன்ஸ், கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திலேருந்து 3 பேர் வராங்க. அவங்க வந்து கேபினெட் குழுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த அரசு நிர்ணய சபை அப்படின்றத ஒன்று ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு செய்யும் பொழுது அப்போது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சேர்ந்து தான் அந்த அரசியல் நிர்ணய சபையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர்கள் கொண்ட இதை ஏற்படுத்துகிறாங்க. 1946 மார்ச்சில் வந்து இந்த முடிவுகள் ஏற்கப்படுகிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம், முதல்ல ஒரு அரசு எப்படி அமையணும் அப்படின்றது அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தலாம், எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு பின்னால் முகமது அலி ஜின்னா அவர் வந்து முஸ்லீம் லீவுக்கு தலைமை ஏற்கிறார். அவர் தனி நாடு வேணும்னு அவர் கேட்கிறார். அது வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களிடம் செல்கிறது. ஜூன் 3, 1947 அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் பின்னால் பிரிவினை உறுதி செய்யப்படுகிறது. இந்த அடிப்படையில் ஒரு தற்காலிக அரசு அப்படின்றது ஒன்று ஏற்படுத்தணும்னு சொல்லுது. இந்த இடைக்கால அரசுக்காக செப்டம்பர் 2, 1946 ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகிறார். பலருக்கும் என்ன தரவு தெரியும் அப்படின்னா, ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைகிறது, ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திரம் அடைகிறதுன்னு. ஆனால் செப்டம்பர் 2, 1946 ஜவஹர்லால் நேரு இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுக்கிறார். அந்த பொறுப்பேற்றதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துவதும் அங்கே நமக்கான கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்குவதும் தான். ஆனால் அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பிரிக்கப்படுகிறது, பாகிஸ்தான் வந்து அங்கே பொறுப்பேற்கப்படுகிறது. இந்தியாவில் வந்து பொறுப்பு மறுபடியும் ஒரு முழு சுதந்திரம், பூர்ண சுதந்திரம் அப்படின்றத கொடுத்துட்றாங்க ஆகஸ்ட் 15 ஏற்படுத்த பிறகு. அதற்கு பிறகு வந்து ஒரு இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துகிறது. சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராகவும் பின்னால் வந்து ராஜேந்திர பிரசாத் ஒரு நிரந்தர தலைவராக இந்த அரசியல் நிர்ணய சபையில் ஏற்படுத்தப்பட்டு 23 குழுக்கள், அதில் 8 குழு வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் மிக முக்கியமான குழுவாக அம்பேத்கர் அவர்கள், இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி B.R. அம்பேத்கர் அவர்கள் பொறுப்பேற்று அவர்தான் பல்வேறு நாடுகளிலிருந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் அவர் இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக அவர் 6 மாதங்கள் கிட்டத்தட்ட அவர் தனித்து விடப்படுகிறார். அவர் தான் உட்காந்து முழுமையான இந்த சட்டத்தை டிராஃப்ட் பண்ணுறார். அதை டிராஃப்ட் பண்ணி அது முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு என்கின்ற அடிப்படையில் இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஒரு முழுமை பெறுகிறது. இதற்கு பிறகு இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்ட உருக்கள், எந்த ஒரு சட்டம் எனதுடைய ஆன்மா போல் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் எந்தெந்த நாடுகளிலிருந்து இந்த சட்டங்கள் எடுத்து கையாளப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் அடுத்த தொகுப்பில் சொல்ல முயற்சிக்கிறேன். இந்த தொகுப்பு உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு கதை போல் சொல்லப்பட்ட இந்த விஷயம் ஏதாவது வகையில் பயனுள்ளதாக இருக்கிறதா? மிக எளிய அரசியல், பெரிய வாசிப்பு, அகண்ட வாசிப்பு இருப்பவர்களுக்காக சொல்லப்பட்டதல்ல இந்த காணொளி. ரொம்ப அடிப்படையான இந்த கான்ஸ்டியூஷன் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பலரும் கேட்டதனுடைய அடிப்படையில் தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். முடிந்தளவு முக்கியமான விஷயங்களை தொகுத்து, அதாவது இதனுடைய கான்ஸ்டியூஷனுடைய வளர்ச்சி தோற்றுவாய் எங்கிருந்தது அப்படின்றது தான் இந்த காணொளியுடைய மிக முக்கியமான விஷயம். இதை தொடர்ந்து இந்த கான்ஸ்டியூஷனுக்கு உள் பயணப்பட்டு செய்திகள் சொல்ல வேண்டும் என்று நேயர்கள் விரும்பினால் அடுத்து மற்றொரு சந்தர்ப்பில் ஒரு பொலிட்டிக்கல் டைரியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.